இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பணிவிடை யாருக்கு? பணிவிடை யாருக்கு புரியணும்னு ஆசைப்படுறீங்க? தலைமை பதவியில் வகித்து கொண்டிருக்கும் தலைமை வர்க்கத்துக்கா, அல்லது உங்களை முழுமுதலாக வழிநடத்துகிற இறைவனுக்கா? எப்பவுமே இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது இல்லையா? அந்த ஒரு முழுமுதல் அர்த்தத்தை தான் பணிவிடை யாருக்கு என்ற ஒரு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள இறைவன் என்று அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்புக்கு செவிமெடுத்து நாம் யாருக்கு பணி செய்ய விரும்புகிறோம் என்பதை சற்று இறைவார்த்தையோடு தான் சிந்தித்து பார்ப்போமே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, உங்களை பணிவிட யாருக்கு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அன்பும் உள்ளம் கொண்டவர்களே, ஒரு சில நேரம் ஒரு விஷயம் லாபம் தரக்கூடியதாகவும் ஆதாயம் தரக்கூடியதாகவும் அமைகிற பொழுது அது நியாயமற்றதாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு, அதே விஷயம் லாபமாக அமையாத போது நியாயத்தை பற்றி பேசும் முரண்பட்ட மனநிலை பலருக்கு இருக்கிறது. இதுதான் இன்றைய யதார்த்த உலகம். எப்படி ஒரு காரியத்தை சாதாரணமான சூழ்நிலையில் ஏற்றுக்கொண்டு அதே விஷயத்தை சாதகமற்ற சூழ்நிலையில் புறக்கணிக்கின்ற போது முரண்பட்ட அணுகுமுறை இருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறிகிறார்களோ, அதுபோலத்தான் கிறிஸ்துவர்கள் இரு காரியங்களை விசுவாசமாய் இருக்க முயற்சிக்கும் போது முரண்பாடு உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதையே எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்பதை மத்தேயு 6:24 இன்றைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உரைக்குள்ள 2 வாள்கள் இருக்க முடியாது என்பது நாம் அறிந்ததே. ஒரே டம்ளருக்குள் பாதி சூடான தண்ணீரும் பாதி குளிர்ச்சியான தண்ணீரும் அதன் வெப்பநிலையை அப்படியே காத்துக்கொண்டு இருக்க முடியாது. அதுபோலத்தான் ஒருவர் கடவுளின் வழிமுறைகளுக்கும் உலகத்தின் தவறான வழிமுறைகளுக்கும் சேர்ந்தாற்போல் பிரமாணிக்கமாய் இருக்க முடியாது. வேறு வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா, நியாயமான மனசாட்சிக்கும் உலகம் காண்பிக்கின்ற அநியாய போக்குக்கும் சேர்ந்தாற்போல் செயல்பட முடியாது. நாம் நியாயமான காரியங்களை சார்பு எடுக்கும் பொழுது பல இன்னல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த இன்னல்கள் அதிகபட்சமாக அமைதியான வாழ்க்கையும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பாதிப்பதாக அமைகிற போது கவலை நம்மை ஆட்கொள்கிறது. இந்த குறைஞ்சபட்ச தேவையை பாதிக்காத வண்ணம் நமது நியாயமான நிலைப்பாடுகளை கூட தூக்கி எறிவதற்கு நாம் பல நேரங்களில் தயக்கம் கொள்வதில்லை. இதுதான் நாம் அன்றாட சாதிக்கும் மனித போராட்டம். சில நேரத்தில் ஒரு விதமான சாதனையை சாதிக்கிறன்றதான் நினைப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் இந்த சாதிக்கின்ற போராட்டம் சந்திக்கின்ற போராட்டமாக மாறிவிடுகிறது. இந்த போராட்டத்தை இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் சந்திக்கிற பொழுது நாம் கவலைப்பட அவசியம் இல்லை. இறைவனின் பராமரிப்பு நம்மை காத்துக்கொள்ளும் என்பதை தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் 2ஆம் பகுதியாக விளக்குகிறார். யார் இந்த உலகம் தரும் குறைந்தபட்ச பராமரிப்பை நம்பி வாழாமல் இறைவனின் பராமரிப்பில் முழுமையாக நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் இறைவனின் பராமரிப்பை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார்கள். படைத்தவன், பராமரிப்பவன், அழைத்தவன், அக்கறை உள்ளவன் என்பதின் நமது நம்பிக்கையின் அடிப்படை தாரக மந்திரமாக நாம் வைத்திருப்போமானால் இறைவனின் பராமரிப்பை நம்மால் அனுபவிக்காமல் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து நம்பிக்கை தளராமல் வாழ முயற்சி செய்யுங்கள் என்பதை இறைவன் என்று நமக்கு உணர்த்துகிறார். யாருக்கு பணிவிடை? சற்று சிந்தித்து செயல்படுவோம். ஆண்டவரின் ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எப்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாதோ அதை முழுமையாக உணர்ந்து உம்மையே பற்றி பிடித்து கொண்டு வாழ வாழ்க்கையின் அர்த்தங்களை நீர் கற்றுத்தர உம்மையே நாடுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.